ஒரு ரவுண்ட் நீ உன் பார்ட்னரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டேனா நீ வீரண்டா அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வாழ்வியல் முறைகள் எடுத்துக்கிற உணவாகட்டும், நிறைய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், இதனால நம்ம பார்ட்னரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். உலகத்தில் இருக்கிற ஊர்பட்ட பிரச்சனைக்கு மெயினான பிரச்சனை இந்த பிரச்சனை தான். ஸோ நிறைய பேர் இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக, சரி பண்ணுறதுக்காக நிறைய ஆங்கில மருந்துகள், டேப்லெட்ஸ், லேகியம் அதையும் சாப்பிடுவாங்க. பட் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம இப்போ மா நேச்சுரல்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா பிரச்சனையும் நிரந்தர தீர்வா சந்தேகமா இருக்குல்ல, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கையிலேயே உங்களுடைய இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார். எங்க பார்த்தாலும் மா நேச்சுரல் ஃபுட்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் விசாரிச்சேன். எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. மா நேச்சுரல், நீங்க யாரு சார், நீங்க என்னதான் பண்றீங்க? நம்ம பேர் ஷேக் மீரான். மா நேச்சுரல் சொல்லி ஒரு குடிசை தொழிலாக 2020 ஆரம்பித்த ஒரு கம்பெனி தான் இது. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாடுகளில், அப்புறம் தமிழ்நாடு, மும்பை, கேரளா, ஆந்திரா, இது போக பல இடங்களில் கால் பதிச்ச ஒரு ப்ராடக்டாக மாறிடுச்சு. அதாவது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனாக நாங்கள் இறங்கியிருக்கோம். ஆண்களுக்காக திருமணமாக போகிற, திருமணமான, இன்னும் வயோதிகமான, இன்னும் சுகர், பிபி போன்ற ப்ரெஷரில் அந்த பிரச்சனையில் அவங்களுக்கு அந்த வீரியம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி உள்ள எல்லா பிரச்சனையும் உள்ள ஆண்களுக்கும் ஒரு நேச்சுரல் வயகரான்னு நீங்கள் சொல்லி இயற்கையான முறையில் தீர்வு அப்படிங்கும்போது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்துருக்கீங்க? இதில் பார்த்தீங்கன்னா சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, கோக்ஷுரா, சதாவரி, பூனக்காளி விதை, ஓரிதழ் தாமரை, முருங்கை விதை, ஜாதிக்காய், இது போன்ற ஒரு 25+ மூலிகைகளை இயற்கையாக கலந்துருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இயற்கையான முறையில்னு சொல்கிறீங்க. அப்போ இது ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட முறையில் பத்திய மாதிரி எடுக்கணும். எவ்வளோ நாள் எடுக்கணும் இது? எங்களுடைய டோஸ்க்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மண்டலம் எடுத்தால் அவங்களுக்கு போதுமானது. ஒரு 80 வயசு வரைக்குமே அவங்களால அந்த சக்தியை தக்க வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபுட் டயட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் போதும். 3 மண்டலம் எடுக்கணும். அதிகபட்சம் 1 மண்டலம் எடுத்தால் தான் ரிசல்ட் தெரியும். ஆமாம், ஒரு மண்டலத்தை ரிசல்ட் பேசிக்காக தெரிய ஆரம்பிக்கும். உடனே தெரியாது எல்லாருக்கும். ஏன்னா இது எப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒவ்வொருத்தவங்க மாதிரி இருக்கும். சில பேர் காய்கறி பழங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. சில பேர் தண்ணி அடிக்கிற பழக்கம், அந்த மாதிரி நர்வஸ் வீக், அதான் தண்ணி அடிக்கிறவங்க குறை சொல்ல விரும்பலாது, அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நரம்புலாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். சில பேர் கைப்பழக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் 2 days 3 daysல சிங்கிள் முதல் நாளே தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க. கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.